ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரம் மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அவ்வப்போது இன்று மன கிளேசங்களும் வந்து போகும். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக வேலை பளு அதிகமாகவே இருக்கும். சற்று உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. பெரிதளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் என்பது இல்லை என்றாலும் கூட சந்திர பகவான் கேதுவுடன் 5ஆம் இடத்தில் இருப்பது சற்று இவர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களை அவ்வப்போது கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது இவர்களின் சஞ்சாரம் ஒரு நல்ல வெற்றியை தருவதாகவே இருக்கும். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் புதன் இவர்களின் சஞ்சாரமானது மேஷராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையிலையும் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார அபிவிருத்தி நன்றாகவே இருக்கும். லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் அமையும். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில சஞ்சலங்கள் தீரும். ராசியில் குரு பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இவர்களுக்கு அனுகூலமாகவே இருப்பார்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் மற்றும் புதனின் சஞ்சாரம் நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு கேது பகவானால் சற்று மனக்கவலைகளும் மனக்குழப்பங்களும் வந்து போகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். முடிந்த போது இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைப்பதும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு விநாயகரின் அருளை பெற்றால் சந்திரன் கேதுவுடன் இருக்கக்கூடிய தோஷ நிவர்த்தியாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. ராசிநாதன் சூரிய பகவான் சுக்கிரன் புதனுடன் சஞ்சாரம் செய்வது சிம்மராசி அன்பர்களுக்கும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும். இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சற்று குழப்பங்கள் வந்து போகும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இன்று இவர்களுக்கு விரைய செலவுகளும் காத்திருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன நிறைவை கொடுப்பார். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமையும். அலுவலக வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் இவர்களின் சஞ்சாரம் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமையும். இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது சற்று அலைச்சல்களையும் விரயங்களையும் கொடுக்கலாம். இருந்த போதிலும் நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. தனுசு ராசி நேயர்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் சின்ன தடுமாற்றங்கள் வந்து போகும்.
4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுத்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. ராசியில் செவ்வாயும் 7ஆம் இடத்தில் குரு பகவானும் சின்ன சின்ன மன போராட்டங்கள் கணவன் மனைவிக்குள் வந்து போகலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. இருந்த போதிலும் சந்திரன் 8ஆம் இடத்தில் கேதுவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன மனக்லேசங்கள், சின்ன மனக்குறைகள் வந்து போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் இருந்தாலும் சற்று பண விரயங்களும் இருக்கும். இன்று மாலை நேரத்தில் சுப செய்திகள் உண்டு. கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகளும் மாறும். கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குடும்பக்காரக்கன் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது பூர்வ பின்ன பலத்தை அதிகரிக்கும். கும்பராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறையை தவிர்க்கும். இன்று பல நாட்களாக பேசாமல் இருந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வந்து பேசுவது மன அமைதியை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து தன லாபத்தையும் கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு நல்ல நேரம் அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்றது எந்த அளவுக்கு சாத்தியம்? மிதுன ராசிக்கு மட்டும் இல்லை, நிறைய ராசிகளுக்கு அவங்க ஜோசியருக்கு என்ன தோன்றதோ அதை வந்து போடுறாங்க. பட் யூடியூப்ல சொல்றது எல்லாமே நமக்கு நடக்கிறது கிடையாது. மிதுன ராசிக்கு பொதுவா எப்படி நல்லா இருக்கும்னா, ஏற்கனவே 10ஆம் இடத்துல சனி இருக்காரு, பாக்கியத்துல ராகு இருக்கார். ஸோ 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று இருப்பது மிதுன ராசிக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். அது கூட ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியும் மிதுன ராசி கஷ்டப்படணும். செகண்ட் ஹாஃப் ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்கலாம். இருந்தாலும் ராகு கேத்து பெயர்ச்சி இது எல்லாமே வருஷத்தினுடைய எண்டில் தான் வந்து இருக்கு. ஸோ 2026 மிதுன ராசிக்கு மட்டும் அல்ல, தனுசு ராசி கூட தான் நல்லா இருக்கும் ஆரம்பத்தில். ஏன்னா குரு 7ல் இருக்கார். ஸோ ஒவ்வொரு ராசிங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செகண்ட் ஹாஃப்ல வந்து குரு பயிற்சி ஆறதுனால ஒரு மிக்ஸ்டு இயராக இருக்கும் எல்லா 12 ராசிங்களுக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.